கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, இந்த ஒரு மிச்ச நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் நன்றாக இருப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நாங்களும் நன்றாக இருக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு ஒரு அருமையான வசனத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். சங்கீத புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேலன் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அன்பு பிள்ளைகளே, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேலன் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இந்த நாளில் ஆலோசனை இல்லாதபடி ஜனங்கள் எங்கெல்லாமோ அலைந்து திரிகிறார்கள். ஆலோசனை மையங்கள் எங்க இருக்கிறது, மனுஷனுடைய ஆலோசனை எங்க இருக்குன்னு சொல்லி அநேக இடங்களை தேடி நாடி கடந்து போய் கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் வேதாகமத்தில் ஒரு அருமையான 3 வித ஆலோசனை குறித்து நம்ம பார்க்கலாம். முதலாவதாக நல்ல ஆலோசனை அப்படின்றத குறித்து நம்ம பார்க்கும்போது மோசையை பார்க்கலாம். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை 40 லட்சம் ஜனங்களையும் அருமையாக நடத்தி வந்தார். அப்போ அவர் ஒவ்வொருத்தரும் ஆட்ட காணும்னு ஒவ்வொரு காரியங்களை சொல்றாங்க. 40 லட்சம் ஜனங்களுக்கும் ஆலோசனை கேட்கணும்னா அவரால் முடியாது. அப்ப அவருடைய மாமனார் எத்திரோ அவர் சொல்றாரு, மோசே, நீங்க இத்தனை பேருக்கு கவனிக்கிறது மிக கடினம். நீங்க ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு மெம்பர்ஸை நீங்க தெரிந்தெடுங்க, ஊப்பர்மார்களை தெரிந்தெடுங்க அப்படின்னு சொல்றாரு. உடனடியாக அவர் அத்தனை பேருக்கும் ஒரு குறிப்பிட்ட நபர்களை தெரிந்தெடுத்து ஒரு பொறுப்பாளரா ஒரு மூப்பனாரா வைத்திருந்தார். ஒரு லீடர்ஸா. அன்பு பிள்ளைகளே, ஒருவேளை அப்படி வைத்ததுனால அவருக்கு ரொம்ப லகுவாய் போச்சு. அப்போ அந்த ஒவ்வொருவருடைய கருத்துக்களையும் அவங்ககிட்ட போய் சொல்லும் போது அவர்களுக்கு நல்ல ஆலோசனை சொன்னார்கள். மோசைக்கும் தன்னுடைய மாமனார் சொன்ன நல்ல ஆலோசனை மிகவும் நன்றாக இருந்தது. ஒருவேளை அவர் அந்த ஆலோசனை கொடுக்கலன்னா அவர் ரொம்ப குழம்பியிருப்பார். ஏன்னா தினம் மனுஷர்கள் ஒவ்வொருவரும் ஆலோசனை சொல்லும் போது அந்த ஆலோசனை கேட்கறதே அவர் என்ன செஞ்சிருவார், ரொம்ப அவருக்கு சோர்ந்து போயிடுவார். ஆனால் அந்த ஆலோசனையை ஒவ்வொருவரும் தெரிந்தெடுக்கும் போது அந்த ஆலோசனை அவர்களே ஷேர் பண்ணிவிடுவாங்க. முடியாத ஆலோசனை இவர்கிட்ட கேட்பாங்க. அன்பு பிள்ளைகளே, அதே போல நீங்களும் கலங்கி கொண்டிருக்கீங்களா, குழம்பி கொண்டிருக்கீங்களா? கர்த்தரிடத்துல கடந்து போகும்போது ஒரு முதியவர்களை காண்பிப்பார். அவருடைய ஆலோசனை உங்களுக்கு மிகவும் அரிதா இருக்கும். இன்னொரு கூட நம்ம பார்க்கலாம். அன்பு பிள்ளைகளே, தாவீதை பார்க்கலாம். தாவீது கர்த்தருக்கு ஏற்ற ஒரு அன்பு மகன், தாவீதின் இருதயத்துக்கு ஏற்ற மகன் என்று சொல்றார். அப்ப அந்த தாவீது ராஜ்யபாரம் முடித்த பின்பு அவருடைய மகனாகிய அப்சலோம் ராஜ்யத்துக்கு வரணும்னு சொல்லி என்ன செய்யறாங்க, அப்சலோமோட இருக்கிறவங்க எல்லாரும் என்ன செய்யறாங்க, தீமையான ஆலோசனைய கொண்டு அவர்கிட்ட அப்சலோம்கிட்ட சொல்றாங்க, உன் தகப்பனார கொன்று போடு, அப்படின்னா அவருடைய ராஜ்யபாரம் உனக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி அப்சலோம்கிட்ட சொல்றாங்க. அன்பு பிள்ளைகளே, உடனே அப்சலோமும் அந்த ஆலோசனைய ரொம்ப எளிதா உடனே புரிந்து கொண்டார். ஆனா ஆண்டவர் அபித்தோப்பியினுடைய ஆலோசனை அபத்தமாக்கிற கர்த்தர் அவனுடைய ஆலோசனையை அபத்தமாக்கி கொண்டார். அப்போ நல்ல ஆலோசனையும் இருக்கு, தீமையான ஆலோசனையும் இருக்கு. இந்த தீமையான ஆலோசனைய ஆண்டவர் அருவருக்கிறார். அதான் அபித்தோப்பினுடைய ஆலோசனைய கர்த்தர் அருவருக்கிறார். அப்ப அந்த ஆலோசனை விருதா இருந்தது. இன்னும் நம்ம பார்க்கும்போது நல்ல ஆலோசனை நம்ம எங்க கேட்க முடியும்? நீங்களும் நானும் நல்ல ஆலோசனை யாரு? நல்ல ஆலோசனை தருவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். உங்க வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் நல்ல ஆலோசனை தருகிற தெய்வம். ஒருவேளை நீங்க பாரத்தோடு துக்கத்தோடு ஏக்கத்தோடு இருக்கலாம், எனக்கு ஒரு நல்ல ஆலோசனை சொல்வதற்கு யாருமே இல்லைன்னு கலங்கி கொண்டு இருக்கலாம். அன்பு பிள்ளைகளே, உங்களுடைய பாரம், உங்களுடைய கவலைகள், உங்களுடைய துக்கங்கள் எதுவா இருந்தாலும் அவருடைய பாதத்துக்கு நீங்க கடந்து வரும்போது உங்க துக்கம், உங்க சஞ்சலம், உங்க போராட்டத்தை அவர் மாற்றுகிறவராய் இருக்கிறான்.
அப்போ அவரிடத்துல நல்ல ஆலோசனை உண்டு. நீங்கள் அவரை நாடி தேடி வரும்போது கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஆலோசனையை தந்து உங்களை நீதியின் பாதையில் நடத்துவார். அன்பு பிள்ளைகளே, கலங்காதீர்களெல்லாம் வேதவசனம் சொல்கிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேலும் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்று சொல்கிறான். ஒருபோதும் கலங்காதீர்கள், விசுவாசம் உள்ளவர்களாக இருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எப்படி அந்த அதாவது முதியோருடைய ஆலோசனை, மோசேக்கு அவருடைய மாமனாருடைய ஆலோசனை மிகவும் ஒரு நல்ல ஆலோசனையாக இருந்தது. ரெண்டாவதாக அபித்தோப்பினுடைய பொல்லாத ஆலோசனை, தீமையான ஆலோசனை, அந்த ஆலோசனை கர்த்தர் அறிவிருக்கிறார். மூன்றாவதாக நல்ல ஆலோசனை, அந்த நல்ல ஆலோசனை கர்த்தரிடத்துல கேட்கும் போது அந்த நல்ல ஆலோசனை உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தருவார். அதான் உண்மையிலின் கண்ணி வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்கிறான். உங்களிடத்துல என்ன காரியங்களோ, நல்ல காரியங்களோ, அவருடைய பிள்ளைகளுடைய காரியங்களோ, வேலை காரியங்களோ, திருமண காரியமோ, எந்த ஒரு காரியமானாலும் நீங்க ஆண்டவருடைய பாதத்துல கேட்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஆலோசனை அளித்து உங்களுடைய செம்மையான பாதையிலே நடத்துவார். கலங்காதீர்கள், விசுவாசம் உள்ளவர்களாக இருங்க. தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு உண்மையிலும் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்று சொல்கிறான். பயப்படாதீர்கள். ஜெபிப்போமா? எனக்கு குறித்ததை நிறைவேற்றி தருபவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். பரிசுத்தமுள்ள தகப்பனே, உங்களுக்கு நன்றி அப்பா. என் ஜனங்கள் எல்லாம் அந்த நாள்ல ஆலோசனை இல்லாதபடி சனங்கள் சீர்கெட்டு போனார்கள் என்று சொல்லி வேதாகமத்துல பார்க்கிறீங்க. நல்ல ஆலோசனை இல்லையா? மனுஷர்கள் ஒருவன் வாழ ஒருவன் சம்மதம் இல்லையா? அதாவது ஏதாவது ஒரு தீமையான ஆலோசனை கொடுத்து அவனை தள்ளிடலாமா என்று சொல்லி வகதேடுகிற பொல்லாத ஜனங்கள் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அன்பு பிள்ளைகளே, நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல முதலாவது தீமையான நல்ல முதியவருடைய ஆலோசனை என்று சொல்லி பார்த்தோம். அவருடைய மாமனருடைய ஆலோசனை கேட்டதுனால அந்த ஆலோசனை மிகவும் நன்றாயிருந்தது. இரண்டாவது அபித்தோப்பியனுடைய ஆலோசனை, அந்த ஆலோசனை கர்த்தர் அருவருக்கிறார். மூன்றாவதாக நல்ல ஆலோசனை, அந்த நல்ல ஆலோசனை ஆண்டவருக்கு மிகவும் பிரியமானது. அன்பு பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில என்ன போராட்டமானாலும் நீங்க ஆண்டவரை தேடி வரும்போது அவர் உங்களுக்கு நல்ல ஆலோசனை அளித்து உங்களை செம்மையான பாதையில நடத்துவார். தொடர்ந்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கண்ணீரோடு ஆண்டவரே, மேற்படிப்புக்கான வழிக்கு என்ன செல்லலாம், அவரோட திருமண காரியத்துக்கு என்ன செய்யலாம், கற்பை இல்லையேன்னு கலங்கி கொண்டு இருக்கிற பிள்ளைகளை என்ன செய்யலாம்னு கலங்கி கொண்டு இருக்கீங்களா? கணவனும் மனைவியும் முழங்கால் படிட்டு, குடும்பமா முழங்கால் படிட்டு ஆண்டவருடைய பாதத்தை பார்க்கும்போது அவர் உங்களுக்கு நல்ல ஆலோசனை அளித்து உங்க காரியங்களை ஜெயமா நடத்துவார், உங்க காரியங்களை செம்மையாய் நடத்துவார். உண்மையிலும் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.